Hi students, welcome to Inadikala AIC Academy. So, video பண்ண நினைக்கும் போது மாமா ரெட்டிகேட் சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க prelims பாஸ் பண்ணா மட்டும் உங்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்ல. நீங்க மெயின்ஸும் பாஸ் பண்ணா தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போறாங்க. கரெக்ட்டா? prelims பொறுத்த வரைக்கும் நீங்களே படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. மெயின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல இருந்து 60 क्वेश्चन ஃபுல்லாவே கிராமர் இலக்கணம் தான். ஜிஎஸ்ல இருந்து 100 क्वेश्चन. அந்த 60 क्वेश्चन ஆகட்டும் 100 क्वेश्चन ஆகட்டும் அந்த 160 क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நீங்க prelims-க்கு படிக்கிறதா இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும். அவ்வளவுதான். ஒரு சில 2-3 டாபிக் மட்டும் அங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அவ்வளவுதான். இந்த 40 क्वेश्चन லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு 27 டாபிக் கொடுத்திருக்காங்க. 27 டாபிக் 40 கேள்வி. 40க்கு 40மே அடிக்கணும். நான் திரும்ப எல்லா வீடியோலயும் சொல்ற விஷயம் தான். அந்த 40 क्वेश्चन எக்ஸாம் எழுத போற எல்லாரும் அடிச்சிருவீங்க. ஆனா அந்த 40 क्वेश्चन அடிக்க நீங்க 5 நிமிஷம் எடுக்க போறீங்களா இல்ல 30 நிமிஷம் எடுக்க போறீங்களா இல்ல 1 மணி நேரம் எடுக்க போறீங்களா இல்ல 2 மணி நேரம் எடுக்க போறீங்களா? அதுதான் இங்க விஷயம். அப்ப அங்க டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அதுதான் உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ்ல நீங்க பாஸ் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறது தீர்மானிக்க போகுது. அப்ப சேம் டைம் அந்த 40 கேள்விகள் அந்த 27 டாபிக் வந்தா வரப்போகுது. அந்த 27 டாபிக் வந்தா 40 கேள்வி வரப்போகுது. 27 டாபிக்குமே நமக்கு தெரியணும். சேம் டைம் அந்த கொஸ்டின்ஸை ஸ்பீடா அடிக்கவும் நமக்கு தெரியணும். அப்ப முதல்ல அந்த 27 டாபிக் தெரியணும், அந்த கொஸ்டின்ஸை நமக்கு அடிக்கவும் தெரியணும். அப்ப அந்த டாபிக்கே நம்ம கத்துக்கணும், அந்த கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணியும் பார்க்கணும். ஓகேவா? சோ அதுல ஒரு டாபிக்கை நம்ம இன்னைக்கு வீடியோல கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். சோ அந்த குரூப் 2 மெயின்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்ல அந்த டாபிக்ல சிலபஸ்ல 2வது டாபிக் கிளாசிபிகேஷன். சோ அந்த கிளாசிபிகேஷன் தான் என்ன அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்க்கான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? கிளாசிபிகேஷன் A to Z இந்த ஒரே வீடியோல கிளாசிபிகேஷனை முடிச்சிடலாம். அந்த கிளாசிபிகேஷன்ல இருந்து மட்டும் 1ல இருந்து 2 கேள்வி வரும். கண்டிப்பா அடிச்சுட்டு வந்தலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? சோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? சோ அந்த கிளாசிபிகேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க படிச்சிருப்பீங்க ஆட் அண்ட் அவுட். ஆட் அண்ட் அவுட். இந்த ஆட் அண்ட் அவுட் அப்படிங்கிறது தான் அந்த கிளாசிபிகேஷன். புரியுதா? அதாவது மாறுபட்ட ஒன்றை காணுங்க. இப்ப 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரியே இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் மட்டும் வேற மாதிரி இருக்கும்ல, அதுதான் கிளாசிபிகேஷன். அதுக்கு பேர் தான் கிளாசிபிகேஷன். புரியுதா? மாறுபட்ட ஒன்றை காண்க, வேறுபட்ட ஒன்றை காண்க. ஓகேவா? அதுதான் இந்த கிளாசிபிகேஷன். ஆனா இதுல கேள்விகள் எப்படி எப்படிலாம் கேட்கலாம்னா ஒரு 3 டைப்ல கேட்பாங்க. ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பேஸ் பண்ணி வரும். ஒரு டைப் நம்பர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இன்னொன்னு லெட்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இன்னொன்னு வேர்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. புரியுதா? இப்ப இந்த நம்பர் பேஸ் பண்ணி கேட்கிறப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியணும்னா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ், காம்போசைட் நம்பர்ஸ், வர்க்க எண்கள், கன எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், பகு எண்கள், பகா எண்கள், இந்த 6 விஷயங்களும் தெரிஞ்சிருந்தா நம்பர் வந்து எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம். அடுத்து லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் பாக்குறப்ப வவ்வல், கான்சனன்ட், அது நமக்கு நல்லா தெரிஞ்சதாலே லெட்டர்ஸ் வச்சிடலாம். விஷயமே இங்க வேர்டு தான். வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அங்க லாஜிக் பேஸ் பண்ணி இருக்கும். புரியுதா? உதாரணத்துக்கு ஒரு 3 ஃப்ரூட்டை பேசிட்டு ஒரு வெஜிடபிள் பேசியிருக்கலாம். ஓகேவா? ஒரு 3 ட்ரீஸை பத்தி பேசிட்டு ஒரு அனிமலை பத்தி பேசியிருக்கலாம். புரியுதா? ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 எப்படி சொல்றது, அதான் அந்த ஒரு 3 இப்போ 3 வனவிகார விலங்குகளை பேசிட்டு ஒரு வீட்டு விலங்கை பத்தி பேசியிருக்கலாம். இப்ப கரடி, சிங்கம், நாய், புலி. இப்ப கரடி, சிங்கம், புலிலாம் வனத்துல வசிக்கும், நாய் வந்து வீட்டுல வசிக்கும். அந்த மாதிரி இந்த லாஜிக் பேஸ் பண்ணி அப்ப இந்த 3 டைப்ல தான் ஆர்டர் நோட் அப்படிங்கிற அந்த கிளாசிபிகேஷன் கேள்வி கேட்க போறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த 3மே பார்த்து முடிச்சிடலாம். புரியுதா? சோ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் ஒரு 499 தான். இந்த டெஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 200 கேள்வி கவர் ஆகும். அப்போ உங்களுக்கு 6000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஃபீஸ் வந்து 499 மட்டும் தான். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் கிளாஸ்ல வரவங்களுக்கு அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய மேக்ஸ் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். as well as உங்களுக்கு ரேங்க் லிஸ்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து 499 மட்டும் தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல இதுல கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டாபிக்குமே நடத்தி அதுக்கான டெஸ்ட் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம். ஓகேவா? பக்காவா இருக்கும் கோர்ஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஓகேவா? மெட்டீரியலும் போட்டிருக்கோம். ஃபீஸ் வந்து 999 தான். ஓகேவா? மெட்டீரியலுக்கான ஃபீஸ் 999. இந்த 999ங்கிறது ஒன்லைனர் மெட்டீரியல். ஜிஎஸும் தமிழும் கவர் ஆயிடும். மேக்ஸ் புக் வேணும்னா நீங்க ஒரு 300 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேக்ஸ் புக் வேணும்னா 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நேர்ல வந்து வாங்கினா இதான் ஃபீஸ். நீங்க கொரியர் அனுப்புறோம்னா கொரியர் அனுப்புறோம். ஆனா நீங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடண்ட்ஸ், திருச்சி பக்கத்துல இருக்கவங்க ஆஃப்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் ரன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய இந்த 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ரைட்? நம்பர், லெட்டர், வேர்ட் தான் பார்க்கணும்னு சொன்னே பாத்துறலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த क्वेश्चन கவனிங்களே. 10, 11, 12, 14. இப்ப இந்த 3 நம்பர்ல இது ஒரு ஈவன் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர், இதுதான் ஆட் நம்பர். அப்ப இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन கவனிங்களே. 7, 10,
13 17 21 கூட வச்சுக்கோம். 7 10 13 21. இதுல 7 ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண், 13 ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண், 21 ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண், 10 மட்டும் தான் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண். அப்ப 10 தான் ஆன்சர். ஆனா இதே கொஸ்டின்ல நீங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த 10ங்கிறது பகு எண், இந்த 12ங்கிறது பகு எண், இந்த 14ங்கிறது பகு எண். இது மூணும் காம்போசிட் நம்பர். இது மட்டும் தான் பிரைம் நம்பர்னு அடிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆட் நம்பர் லாஜிக்கும் வருது, பிரைம் நம்பர் லாஜிக்கும் வருது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க பிரைம் வச்சு யோசிச்சீங்கன்னு, இது வந்து ஒரு பிரைம் நம்பர் தான், பகா எண் தான். இதுவும் ஒரு பிரைம் நம்பர் தான், பகா எண் தான். ஆனா இது ஒரு காம்போசிட் நம்பர் பகு எண், இதுவும் ஒரு காம்போசிட் நம்பர் பகு எண். சோ பகு எண் பகை நீங்க ரெண்டு டீமா பிரியுது. ஆனா ஆட் ஈவன் தான். இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். புரியுதுங்களா? அப்ப நமக்கு தேவை நீங்க செட்டு பிரிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, நீங்க பிரிக்கிற செட்டுல அந்த ஒரு நம்பர் ஒரு தனியா நிக்கணும். அப்படி நிக்கிறத நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப பகு எண் பகா எண், பிரைம் நம்பர் பகா எண், அதாவது எல்லாமே போட்டுருக்கீங்களா, ஒற்றைப்படை இரட்டைப்படை எல்லாமே. நமக்கு தேவை ஒரு நம்பரை பிரிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க. 7 14 49 40 கூட வேணும், இருங்க வரேன். 64 எடுத்துக்கணும். 7 14 64 11. இப்ப இதுல வேறுபட்ட ஒன்றை காண்க கேள்வி. புரியுதா? 7ன்றத ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்லலாம், ஆட் நம்பர்னு சொல்லலாம். 11ஐயும் ஒற்றைப்படை எண், ஆட் நம்பர் சொல்லலாம். 14 இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லலாம், ஈவன் நம்பர். 64 இரட்டைப்படை எண், ஈவன் நம்பர். ஓகேவா? சோ ஒற்றைப்படை இரட்டைப்படை என்னால பிரிக்க முடியல, ரைட். பகு எண் பகா எண் பார்க்கலாமா? 7ன்றது பகா எண், பிரைம் நம்பர். 11 அப்படின்றது பகா எண், பிரைம் நம்பர். 14 அப்படிங்கிறது பகு எண், காம்போசிட் நம்பர். 64 அப்படிங்கிறது பகு எண், காம்போசிட் நம்பர். இதுவும் ரெண்டு ரெண்டா தான் புரியுது. ஆனா இதுல ஒரு நம்பர் வந்து வேற மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த 64ன்றது 8 ஸ்கொயர். அப்ப 64ங்கிறது மட்டும்தான் இங்க ஸ்கொயர் நம்பர். 7ங்கிறது ஸ்கொயர் இல்ல, 14ங்கிறது ஸ்கொயர் இல்ல, 11ங்கிறது ஸ்கொயர் இல்ல. இதெல்லாமே நார்மல் நம்பர்ஸ். இதுதான் ஸ்கொயர் நம்பர். அப்ப ஸ்கொயர் கியூப் வச்சும் கேட்பாங்க, நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த கொஸ்டின் கவனிங்க. 1 ஓகேவா, 64 1 64 729 36. இந்த நாள்ல ஒரு ஆப்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. புரியுதா? இப்ப இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இது பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. இது ஒரு பகு எண் காம்போசிட் நம்பர், இது ஒரு பகு எண் காம்போசிட் நம்பர், இதுவும் ஒரு பகு எண் காம்போசிட் நம்பர். நீங்க அந்த லாஜிக்ல 1 மேபி அடிக்கலாம், 1 மேபி அடிக்கலாம். ஏன்னா இது பிரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இந்த மூணுமே காம்போசிட் நம்பர், பகு எண், அப்படி சொல்லி இதை அடிக்கலாம். ஓகேவா? மேபி அடிக்கலாம். நீங்க ஆட் ஈவன் யோசிச்சீங்கன்னா இந்த ரெண்டுமே ஆட் நம்பர், இந்த ரெண்டுமே ஈவன் நம்பர், பிரிக்க முடியல. ஒரு லாஜிக்ல ஆன்சர் 1 வருது. ஆனா நான் இன்னொரு லாஜிக் சொல்றேன் பாருங்களேன். இந்த 64 இருக்கு பாத்தீங்களா, இதை 8 ஸ்கொயர்னு சொல்லலாம். 729 27 ஸ்கொயர்னு சொல்லலாம். 36 6 ஸ்கொயர்னு சொல்லலாம். 1 ஸ்கொயர்னு சொல்லலாம். எல்லாமே ஸ்கொயர். சேம் டைம் 1 கியூப்னு சொல்லலாம், 64 4 கியூப்னு சொல்லலாம், 729 27 கியூப், சாரி 9 கியூப்னு சொல்லலாம், 36 கியூப்ல சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராவும் இருக்கு, பர்ஃபெக்ட் கியூபாவும் இருக்கு. ஒரு வர்க்க எண்ணாவும் இருக்கு, கன எண்ணாவும் இருக்கு. வர்க்க எண்ணாவும் இருக்கு, கன எண்ணாவும் இருக்கு. வர்க்க எண்ணாவும் இருக்கு, கன எண்ணாவும் இருக்கு. ஆனா இது வர்க்க எண்ணா மட்டும் தான் இருக்கு. அப்படி யோசிச்சா 36 சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும் நம்பர்ஸ் பாக்குறப்ப. ஓகே, சோ இப்போ இதே லெட்டர்ஸ் பாக்குறப்ப சொல்லிட்டேன், வவ்வலா கான்சனன்ட் அவ்வளவுதான். இப்ப ஏ சி டி எஃப் இந்த மூணுமே கான்சனன்ட், இதுதான் வவ்வல். அப்ப ஆன்சர் ஏ. இதே ஏ இ எஸ் யூ, ஏ யூ யூ வந்து வவ்வல், எஸ் வந்து கான்சனன்ட். லெட்டர்ஸ் ஈஸியா அடிச்சிடலாங்க. லெட்டர்ஸ் வந்து
நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். புரியுதா? இப்போ இதே வேர்டுங்கிறப்ப தான் நிறைய லாஜிக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், மேங்கோ, ஆனியன், ஆரஞ்சு இப்படி கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஃப்ரூட்டு 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 வெஜிடபிள், பழம் 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 காய்கறியை சேர்ந்தது. அப்போ ஆன்சரு நீங்க ஆனியன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்டு வெஜிடபிள்னு பிரிக்கலாம். இல்லை 3 வெஜிடபிள் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரூட் கொடுக்கலாம். புரியுதா? வனவிலங்கு வீட்டு விலங்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ பறவை அந்த மாதிரி பிரிக்கலாம். கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்கலாம். ஓகேவா? இப்போ இதை பாருங்க, இந்தியா, ஆஸ்திரேலியா, தமிழ்நாடு, பாகிஸ்தான். கண்ட்ரி 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 ஸ்டேட்டு. புரியுதா? கண்ட்ரி 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 ஸ்டேட்டு. இப்போ இதை பாருங்க, சென்னை, கோலாலம்பூர். ஓகேவா? சென்னை, கோலாலம்பூர், வேற எப்படி சொல்றது, மும்பை, மலேசியா. இது ஒரு சிட்டி, இதுவும் ஒரு சிட்டி, இதுவும் ஒரு சிட்டி, இது மட்டும் கண்ட்ரி. ஸோ இது ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி ஸ்டேட்டு கண்ட்ரி இந்த மாதிரி வச்சும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கோலாலம்பூர், தமிழ்நாடு, மும்பை, டெல்லி, இது 3 இந்தியாவுக்குள்ள இருக்கிறது, இது மட்டும் ஃபாரின் சேர்ந்தது, இப்படி கேட்கலாம். ஓகே. ஸோ இந்தந்த லாஜிக்ஸ்ல இருந்தாலும் இதுக்கு கேட்கலாம் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். புரியுதா? அப்போ இந்த ஆர்டர் நோட் கிளாசிஃபிகேஷனுங்கிறது இதுதான். ஸோ நம்பர், லெட்டர், லாஜிக், இந்த 3ல எப்படினாலும் கேட்கலாம். நீங்க பண்ண வேண்டியது அந்த 3 ஆப்ஷனை ஒரு டீமுக்கும் இன்னொரு ஆப்ஷன் ஒரு டீமுக்கும் எடுக்கணும். அது ஆப்ஷனை தான் டிக் பண்ணிட்டு வந்துருங்க. தட்ஸ் இட். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? நான் முடிஞ்ச வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய எல்லா லாஜிக்ஸுமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கான தனியா நான் இதுக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி குரூப் 2 வந்து நம்ம கிளம்ப அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பிலிம்ஸுக்கு இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். டெஸ்ட் மட்டும் வந்தீங்கன்னா 499 ரூபா, ஆன்லைன் கோர்ஸே வந்தீங்கன்னா 299, மெட்டீரியல் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கு 999, மேக்ஸுக்குனா 300 ரூபாய். ஆஃப்லைன்லேயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும்னா நீங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.